ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுகவுக்கு ஆதரவு அளித்தது. இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கமல்ஹாசனுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் கமல்ஹாசன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், சந்திப்பின் நோக்கம் என்ன? திலகவதி, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வந்திருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் மாநிலங்களவைக்கு அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போன்று மாநில சுயாட்சி தொடர்பாக குழு அமைத்தது உள்ளிட்ட தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப தமிழக முதலமைச்சர் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவிக்கவே இந்த சந்திப்புக்கு நடைபெற்று வருவதாக கமல்ஹாசனிடம் இந்த சந்திப்புக்கான நோக்கம் குறித்து கேட்கப்பட்ட போது அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் இங்கு செய்தியாளர் சந்தித்து இந்த சந்திப்பு குறித்து விரிவாக பேசவும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முன்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி அது தொடங்கியதிலிருந்து திமுக மீதான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திமுகவுக்கு அவர்கள் நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள். கடந்த தேர்தலிலும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும், ராஜ்யசபா எம்பியாக அவர் மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதாக பேசப்பட்டது. தற்போது இந்த சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.